மத்திய பிரதேசத்தில் 6000 ரெவென்யூ கலெக்டர்ஸுக்கான ஜாப் வேக்கன்சி கவர்மெண்ட்டால் அறிவிக்கப்பட்டுச்சு. இதுக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை 12 லட்சம் பேர். இதில் 1 லட்சம் பேர் இன்ஜினியர்ஸ், 1 லட்சம் பேர் MBA கிராஜுவேட்ஸ். மகாராஷ்டிராவில் 4600 கிளர்க் வேக்கன்சிக்காக அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை 10 லட்சம். இதில் PhD முடித்தவங்களே 900 பேர். இதுதான் வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இன்றைய நிலை. இந்த அளவுக்கான எண்ணிக்கையில் தான் இளைஞர்கள் வேலையை தேடிக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட வேலைவாய்ப்பின்மை ஒரு புறம், இந்தியா தான் உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு அப்படின்னு மோடி சொல்கிற வாதம். இதை ரெண்டையும் பற்றி முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு ரகுராம் ராஜன் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். G20 நாடுகளில் மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரம் அப்படின்னா அது இந்தியாவோட பொருளாதாரம். நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலக அளவில் அமெரிக்கா 28.7 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை கொண்டு முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல சைனா 17 ட்ரில்லியன் டாலர், 3வது இடத்துல ஜெர்மனி 4.5 ட்ரில்லியன், ஜப்பான் 4.1 ட்ரில்லியனோட 4வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல 3.5 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியோட இந்தியா 5வது இடத்துல இருக்குது. இந்த இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய 2 நாடுகளும் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. பெரிய வளர்ச்சி இல்லாத கட்டத்தில் இருக்கிறதுனால இந்தியா மிக வேகமாகவே 3வது இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு மோடி சொல்கிறாரு. அதை ரகுராம் ராஜனும் ஏற்றுக்கிறார். 3வது இடத்துக்கு வந்துடும். ஆனால் இந்தியாவோட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது GDP வளர்ந்துருக்கு. அது பெரிய முதலாளிகள் தான் வளர்ந்துருக்காங்களே தவிர ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வளரல. அவங்க இன்னும் புவர் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இந்த G20 நாடுகளில் மிக வேகமாக வளரக்கூடிய நாடு இந்தியா அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த G20 நாடுகளில் மிகவும் ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடும் இந்தியா தான். அதையும் நம்ம ஒத்துக்கணும். இதற்கு காரணம் இந்தியாவோட வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது 8.1% இருக்கிறதா கவர்மெண்ட் ரெக்கார்ட் சொல்லுது. ஆனால் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பார்க்கும்போது 37% பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. 2047 இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கும் அப்படின்னு மோடி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு ரகுராம் ராஜன்கிட்ட கேட்கும்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் பெரிய அளவில் இல்லை. 6 முதல் 6.5% வரை வளர்ந்துருக்கும், அதுக்கு மேலே வளர்ந்துருக்காது. அது மட்டும் இல்லாமல் 2047 இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஓல்டேஜ் பாப்புலேஷனாக ஆகிறதுக்கு தொடங்கிடும். இந்த பாப்புலேஷன் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இப்போ இந்தியா. இது 2047 அந்த காலகட்டத்தில் ஓல்டேஜ் பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா மாறிடும். இது ஒரு பெரிய பாதிப்பை இந்திய அளவில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. மோடியோட வளர்ச்சி திட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? மோடி வந்ததுக்கு பிறகு இந்தியாவோட எக்கனாமிக் குரோத் வேகமாக வளர்ந்துருக்கே அப்படின்னு ரகுராம் ராஜன்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு பதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு புதிய முதலீடுகளை கொண்டு வரதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் மோடியோட திட்டங்கள் இந்தியாவை வளர்த்துருக்கு, மறுக்கலை. ஆனால் ஊடக சுதந்திரம், மக்களோட சுதந்திரம், மக்களுக்கான பேச்சு சுதந்திரம், போராடக்கூடிய சுதந்திரம், அவர்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கான சுதந்திரம், இந்த உரிமைகளை மோடி அரசு நசுக்கிக்கிட்டு இருக்கு. கல்லூரியில் மாணவர்கள் கூட போராட முடியாத சூழலில் இருக்குது. எந்த ஒரு சமூகம் போராட்டத்தை அனுமதிக்குதோ, எதிர்கருத்துக்களை அனுமதிக்குதோ அந்த சமூகத்தில் தான் இன்னோவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னோவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதிக தொழிற்சாலைகளை அங்கே உருவாக்க முடியும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அங்கே உருவாக்க முடியும். அதுதான் ஒரு நாட்டை மேன்மைப்படுத்தும், வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லும். ஆனால் அதற்கான சுதந்திரம் அப்படிங்கிறது இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதையும் மென்ஷன் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் இப்படி தான் செயல்படும், அதை செயல்பட்டிருக்காரு மோடி. ஆனால் மக்களோட கருத்துக்களை மதிக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாரு ரகுராம் ராஜன். கூடுதலாக இந்திய அரசு இந்தியாவோட பொருளாதாரம் குறித்த ஒரு ஒயிட் பேப்பரை வெளியிட்டாங்க. அதில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இதுதான் ரியல் ப்ராப்ளம். இந்த ரியல் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணாமல் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, ஜிடிபியில் உயர்ந்துட்டோம் அப்படின்னு பேசுறதுல எந்த பயனும் இல்லை. ஒரு சமூகமே பின்தங்கி இருக்கும் போது ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்துருக்கிறத ஒரு பெருமையாக கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் அவரோட வாதம். பிஜேபி அல்லது மோடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ வாதத்தை பற்றி கேட்கும்போது ஏறக்குறைய 200 மில்லியன் மக்கள் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் அவர்களோட உரிமைகளை மறுக்கிறது அல்லது அவர்களை சிறுமைப்படுத்துறது, 2ஆம் தர குடிமக்களாக நடத்துறது அப்படிங்கிறது மிக மிக மோசமான செயல். மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது அல்லது பிரித்து ஆள்றது அப்படிங்கிறது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ரகுராம் ராஜன் எச்சரிக்கிறார். இந்தியாவில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு
கேட்கும்போது நிறைய ஜாப்ஸை கிரியேட் பண்ணணும். ஜாப்ஸை கிரியேட் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போதைக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். அரசே அந்த பயிற்சிகளை வழங்கணும். அரசு இப்பவும் பயிற்சி வழங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை விட கூடுதலான எண்ணிக்கையில் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி வழங்கணும். அவர்கள் பயிற்சிக்கான ஊக்கத்தொகையை கொடுக்கணும். இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை அரசு மேற்கொண்டா இன்னும் கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள வரும். இன்னும் கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா புதிய புதிய வேலை வாய்ப்புகள் வேகமாக உருவாகும் அப்படின்னு ரகுராம் ராஜன் தெரிவிக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேசுறாரு. உலக அளவில் ஒப்பிடும்போது இந்தியாவில் பெண்கள் வேலைக்கு போறது அப்படிங்கிறது வந்து மிக மிக குறைவா இருக்கு. அவங்களோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணணும். அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கா பெண்களை அட்ரஸ் பண்ற விதமான தொழில்களை முன்னெடுக்கணும். இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் போது இளைஞர்களையும் நம்ம ஈர்க்க முடியும், பெண்களையும் அதிகமாக ஈர்க்க முடியும். இதனால் உலக அளவில் இன்னும் வேகமாகவே, இப்போது இருக்கக்கூடிய வேகத்தை விட இன்னும் வேகமாகவே ஒட்டுமொத்த மக்களோட வளர்ச்சியை நம்ம பெற முடியும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ற கருத்து, உலக அளவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை ஒப்பிடும்போது சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் இந்தியாவிலிருந்து எந்த கல்வி நிறுவனமும் வரமாட்டேங்குது. இதற்காக அரசு சில வேலைப்பாடுகளை செய்ய வேண்டியது இருக்கு. புதிய புதிய யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மாதிரியான உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிறந்த கல்வியாளர்களை கொண்டு புதிய பல்கலைக்கழகங்களை, ஸ்கில்டு ஹைடெக் யூனிவர்சிட்டிஸை டெவலப் பண்ணணும். அதுக்கு அரசு முன் வரணும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. எலெக்ஷனை பற்றி கேள்வி கேட்கும்போது இந்த நிலை மாறுமா, இப்போ 2024 இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி மாறுமா அப்படிங்கிறத கேட்கும்போது இந்திய மக்கள் எப்பொழுதுமே சர்ப்ரைஸ் கொடுக்குறவங்க, அந்த சர்ப்ரைஸை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.